கற்போம் கற்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் இரவான வந்து ப்ரோ பேசுகிறேன். ஸ்ப்ளெண்டர் i3s மாடல் BS6 வண்டினா இது i3s மாடல் வண்டி. இது எளிமையான சின்ன ஒரு புது முயற்சினா இது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இது நானே டயக்ராம் புது முயற்சி இது எளிமையாக சொல்கிறேன். இது தப்பாக தான் சொல்லுங்கள், ரைட்டாக தான் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஏசி லைன், அது மேலே வர ஏசி லைன் ஒரு இன்புட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏசி அவுட்புட்டு வந்து ஹெட்லைட் போகணும். இது இல்லை, இது செட் மெயின் ஒன்று அவுட்புட் டிசி அவுட்புட் ஆனால் ஏசியாக வந்து அவுட்புட் டிசியாக மாறி வெளியே போனது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு க்ரீன் கிரவுண்ட். அது இது ஒரு டிசி அவுட்புட்னா. அது ரெண்டு அவுட்புட் கொடுப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா டிசி அவுட்புட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மூலியமாக போகும். ஒரு மெயின் பீஸு ரெண்டுமே மெயின் பீஸ் தானே. அது வந்து மேக்ஸிமம் வரும் எல்லோ வித் ரெட். இது இல்லை, இது வந்து ரெட்டன் மெயின் கீ போய் ரெட்டன் மெயின் வர பீஸ். இது பிளாக் ரெட் கோடு. இது அப்படிங்க கீ செட் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது இது வந்து ரெண்டு மெயின். இது பேட்டில் ரெண்டு மெயின். இது ரெண்டு சாய் போட அவுட்புட் லைன், பிளாக் ரெட் கோட் அவுட்புட் லைன். அது பிளாக் வித் ரெட் கோட் அவுட்புட் போடு. இந்த பிளாக் வித் ரெட் கோட் அவுட்புட் போச்சுன்னா நேராக இங்கே வரும். இந்த பிளாக் வித் ரெட்டு சாய் போட்டு இங்கே ஒரு லைன் ஒன்று வந்துடும். இதுலேருந்து ஒரு அவுட்புட்டு ஃபுல் பிளாக்காக வெளியே போகணும். இது எல்லாமே டிசி தான், ஏசி கிடையாதுன்னா எல்லாமே டிசி லைன் தான். ஒரு பிளாக் வித் ரெட் சாய் அவுட்புட் வரும், அதுலேருந்து பிளாக் ஃபுல்லாக வெளியே போகணும். இது கப்ளர்னா. இது லெஃப்ட் இண்டிகேட்டரு ஆரஞ்சு, ரைட் இண்டிகேட்டர் ரோஸு. இது வந்து ஹெட்லைட் மெயின், ஐபிஎம் லோ பீம். அது முடிச்சுனா. இது ஸ்பீடாமீட்டர்னா. இது ஸ்பீடாமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம மால் ஃபங்க்ஷன் வர லைன் கிரவுண்ட்னா. இது மால் ஃபங்க்ஷன் வர கிரவுண்ட். இது பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ்னா. இது இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர். இது நம்ம இண்டிகேட்டர்னா இது கிரவுண்டுனா. இது i3s டைப் நோட்டு சுவிட்சுங்களா, நோட்டு சுவிட்சுனா. நோட்டு சுவிட்சுனா. இது டிசி மெயின்னா. இது மீட்டரில் ஐபிஎம் லைன். அது பார்க்கிங் லைன். அது இல்லைங்களா, இது ஸ்பீடாமீட்டரில் வர ஜாக் கப்ளர்னா. இது ஹெட்லைட் கப்ளர் முடியுது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷர் ரிட்டர்ன் மெயின். இது ஃப்ளாஷ் ரிட்டர்ன் மெயின். இது ஹார்ன் மெயின். இது இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா கிளச் சுவிட்சுனா. இது கிளச் சுவிட்ச் வர கிரவுண்ட். இது இதில் ஒன்று பார்த்து சைஷன் சுவிட்ச் ஒன்று வரணும். இது மற்ற எல்லாமே லெஃப்ட் ரைட் இண்டிகேட் பார்க்கிங் ஐபிஎம் எல்லாம் முடிஞ்சதுனா. இது வந்து பிரேக் சுவிட்ச் மெயின். இது இல்லைங்களா, இது முடிஞ்சது. இது அப்படிங்களா சொல்கிறேன். ஆனால் வந்து மொபைல் சார்ஜர்னா. இது இல்லைங்களா, இது முடியுங்களா. இது பார்த்திங்கன்னா செல்ஃபுனா. இது வந்து கிரவுண்டு தான் போகும். கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு வரும். ஒரு கிரவுண்டு i3sக்கு, ஒரு கிரவுண்டு வந்து செல்ஃபுக்கு. ரெண்டு கிரவுண்டு வச்சுங்களா. இது செல்ஃப் ரெண்டு கிரவுண்டு வந்துடும். செல்ஃப் அழுத்தும்போது கட்டுமா, செல்ஃப் அழுத்தும்போது இதில் கிரவுண்டு வெளியே போனது மஞ்சள் ரெட் கோட் கிரவுண்டாக வெளியே போனது. இது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது i3sல இது கிரவுண்டு வெளியே போனது மஞ்சளில் பிளாக் கோடு. சரிங்களா. இது i3s டேரெக்டாக நேராக ஈசிஎம் வரணும். நேராக ஈசிஎம் கப்பலில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் மெயின் வந்துடும். இது வந்து செல்ஃப் ரிலே சர்க்யூட். இது வந்து செல்ஃப் மோட்டருக்கு அவுட்புட்டு, இது பேட்டரி இன்புட்டு. சரிங்களா. இது வந்து இது வந்து சாய் போட்டு 12 வோல்ட் மெயினில் வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் செல்ஃப் அழுத்துனீங்கன்னா கடுமா இந்த எல்லோ வித் ரெட்டில் ஒரு கிரவுண்டு போயிட்டு இசிஎம் போயிட்டு இசிஎம்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டாக வெளியே வரும். ரிலே மூலிமா கிரவுண்டாக இந்த ஒயிட் ரெட் கோடு வெளியே வரும். எல்லாமே கிரவுண்டாக தான் வெளியே வரும். சரிங்களா. இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டு நேரம் இங்கே கொடுக்கலாம். ஏன் இங்கே கொடுக்கலாம் கேட்டால் நம்ம i3s வேலை செய்யணும், கச்சு பிடிச்சா செல் பண்ணணும். அதுக்காக எல்லாமே இசிஎம்மில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் அதை பார்த்திங்கன்னா டேரெக்டான ஒரு மெயின் சாய் போகிறது முன்ன டேரெக்ட் மெயின். அது பேட்லேருந்து கடுமா பேட்டில் தான் வர மெயின். இது வந்து இசிஎம் சார்ட்னா. இது இசிஎம் வர கப்ளரு வரும். வந்து சாவி போடுறது முன்ன வர டேரெக்ட் மெயின். அது இசிஎம் வர மெயின். இது பார்த்திங்கன்னா பிளாக்கில் ரெட்டில் பிளாக் கோடு. இது கீ ரிட்டன் மெயின். அது கீ ரிட்டன் மெயின் சாய் போட வர மெயின். இது ரிட்டன் முடிஞ்சல. இதுதான் ஃபஸ்ட்டு இது வர இன்புட்டு, இப்போ உள்ள இன்புட். இது வந்து கிரவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின். அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லாஸ்ட்டில் ரெண்டாவது பின்னு மேலும் கிரவுண்ட். இது ரெண்டுமே கிரவுண்டு. என்னது ரெண்டு ஃபுல் க்ரீன் கிரவுண்ட். இதுதான் இது வர இன்புட்டு கிரவுண்டு, இன்புட் உள்ள மெயின். சரிங்களா. இது அடுத்து என்னன்றது தெளிவாக சொல்லுங்க. அடுத்து என்ன ரெண்டு இது 12 மெயின் சொல்லி வச்சுனது. இது பார்த்திங்கன்னா இது இந்த இசிஎம் அவுட்புட்னா. அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கிரே வித் எல்லோ கோடுனா, கிரே வித் எல்லோ கோடு. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் டிபிஎஸ் ஐஏடி மேப்பு 3 சென்சார் இருக்கும் போகிற ஒரு 5 வோல்ட்டு போன மெயினாக. 4999 லட்சம் 4.9 வோல்ட் வரும். லட்சம் 5 வோல்ட் வரணும். இந்த 5 வோல்ட் எதுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா லீனாங்கல் சென்சார் 5 வோல்ட் போனது. இது ஒரே ஒயரு. அடுத்து பார்த்திங்கன்னா வீல் ஸ்பீட் சென்சார் 5 வோல்ட் போனது.
சரிங்களா. இதனால் இது வந்து 5 வோல்ட் இசிஎம்லேருந்து அவுட்புட் 5 வோல்ட்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லீன் ஆங்கிள் சென்சார் 5 வோல்ட்டு, வீல் ஸ்பீட் சென்சார் 5 வோல்ட்டு, டிபிஎஸ் சென்சார் 5 வோல்ட்னா கண்டிப்பாக இதில் வந்து போகிற 3 அவுட்புட்னா இது ஒரு ஒயராக போய்ட்டு இங்கே 3 பிரியும் காட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கிரே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீல் ஸ்பீட் சென்சார் ஒரு 5 வோல்ட்டு, லீன் ஆங்கிள் சென்சார் ஒரு 5 வோல்ட்டு, டிபிஎஸ் சென்சார் ஐஏடி மேப்புக்கு ஒரு 5 வோல்ட்டுனா இது மூணுத்துமே இது வந்து போயிடும் இது. ஆனால் அது க்ரீன் வித் ஆரஞ்சுனா இது க்ரீனு ப்ளஸ் ஆரஞ்சு பார்டர் இருக்கும், க்ரீன் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டுனா இது வந்து இசிஎம்மில் போகிற அவுட்புட் கிரவுண்டுனா இது எது போகணுன்னு கேட்டிங்கன்னா ஐஏடி மேப்பு டிபிஎஸ்க்கு மூணுத்துக்கு ஒரே கிரவுண்டு தானே இது ஒரு கிரவுண்டு. அடுத்து வீல் ஸ்பீடு சென்சாருக்கு ஒரு கிரவுண்டுனா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா லீன் ஆங்கிள் சென்சாருக்கு ஒரு கிரவுண்டுனா இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டு சென்சாருக்கு ஒரு கிரவுண்டுனா இது. இந்த கிரவுண்டு வீல் ஸ்பீடு சென்சாருக்கு, லீன் ஆங்கிள் சென்சாருக்கு, ஐஏடி மேப்பு டிபிஎஸ்க்கு, ஓட்டு சென்சார்னா எல்லாத்துக்கும் ஒரே கிரவுண்டு. இது வந்து ஒரு கிரவுண்டு வந்து அவுட்புட்டாக போகும். நம்ம வந்து இது இன்புட் இந்த கிரவுண்டு கொடுக்குறோம், இது வந்து அவுட்புட் கிரவுண்ட் இது இசிஎம் கிரவுண்டு. இது வந்து அந்த கிரவுண்டு வந்து நம்ம பாடி எடுத்து கொடுக்கக்கூடாது இல்லை, இந்த பாடி எடுத்து கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. இந்த கிரவுண்டு நம்ம பாடி எடுத்து கொடுக்கலாம், இந்த கிரவுண்டு பாடி எடுத்து கொடுக்கலாம். ஆனால் 4 ஒயரும் ஒரு பார்ட் ஒயர்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் அவுத்துனா வர கிரவுண்டுனா இது. அங்கே செல்ஃப் அவுத்துனா வர கிரவுண்டு இது. ரெட்டு வித்து எல்லோ வித்து ரெட்டுனா இது செல்ஃப் அவுத்தும் போது இதில் வந்து வர கிரவுண்டு இது மூணு அவுட்புட்டாக ரிலேக்கு வரும். ஒயிட் வித் ரெட்டு இந்த ரிலேக்கு வரும், செல்ஃப் ரிலேக்கு வரும், செல்ஃப் ரிலேக்கு வந்துடும் அஞ்சுங்களா. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது I3S நம்ம இது கிளச்சு பிடிச்சா ஷார்ட் ஆகலைங்களா, இந்த ஆன் ஆஃப் பண்ணிங்களா, இந்த ஆன் ஆஃப் மட்டும் இது, இந்த ஆன் ஆஃப் மட்டும் இந்த எல்லோ வித்து பிளாக் இது சரிங்களா. இது ஒரு சப்ஜெக்ட் பண்ணிங்களா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்று கிரவுண்டு கிளச்சு பிடிச்சா ஷார்ட் ஆகுறது I3S லைட் இந்த லைட்டுக்கு ஏன்னா க்ரீன் வித் ரெட் கோடுங்க. இது க்ரீன் ரெட் கோடு பார்த்தீங்கன்னா இது I3S லைட் ஒன்று போய்டும், கிளச்சு பிடிச்சி ஷார்ட் ஆகல சப்ஜெக்ட் ஒன்று வந்துடும், இந்த கிளச்சு ஒரு லைன் வந்துடும். அது 4மே ஒரே சப்ஜெக்ட்னா இது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ வித்து பிளாக் கோடு, எல்லோ வித் ரெட் கோடு, ஒயிட் வித் ரெட் கோடு, க்ரீன் வித் ரெட் கோடு, இந்த 4மே ஒரே சப்ஜெக்ட் ஒரே பார்ட்னா இது இல்லை. இந்த 4 ஒரே பார்ட்டுக்கு செல்ஃபுக்கு மட்டுமே இது கிளச்சு பிடிச்சா ஷார்ட் ஆகிறதுக்கு, மோட்டர் ஷார்ட் ஆகிறதுக்கு, கீரில் இருந்தால் ஷார்ட் ஆகுதுக்கு, I3S பிடிச்சா ஷார்ட் ஆகுதுன்னா இந்த 3 ஆப்ஷன் தனியாக ஊற்றுக்கணும். இது 4 ஒயர் இது தேவைப்படுச்சு பார்த்திங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மால் ஃபங்க்ஷன் போகிற ஓபடி போகிற கப்ளர்னா இது கேனில் லைன் இது. இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டு, ப்ளூ வித் ஒயிட்னா இது பார்த்திங்கன்னா 3 ஃபீல் பம்பு அவுட்புட்னா இது இல்லை இசிஎம் போகிற அவுட்புட்னா இது கிரே வித் எல்லோனா இது ஃபீல் பம்பு லைனு, கிரே வித் ப்ளூனா இது, கிரே வித் ஒயிட்னா இது 3 ஃபீல் பம்பு லைன் இது. அந்த கிரே வித் எல்லோ, கிரே வித் ப்ளூ, கிரே வித் ஒயிட்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேனில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டு, ப்ளூ வித் ஒயிட்னா இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் ஐஏடி மேப்பு கப்ளர்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 வோல்ட் மெயின்னா இது சரிங்களா. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அது என்ன சொல்லியிருந்தா இது க்ரீன் வித் ஆரஞ்சு கிரவுண்ட் அது இசிஎம் கிரவுண்ட் அது 2 முடிஞ்சிங்களா. இது 3 மட்டும் பார்க்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது 3 அவுட்புட் போடுறேன். ஒரு 3 சென்சார் பார்த்திங்கன்னா 3 சென்சார் ஒரே சென்சார் இது ஒரு வோல்டேஜ் வந்துடும், ஒரு கிரவுண்டு வந்துடும். இப்போ 3 அவுட்புட் இருக்கும். இப்போ ஒரு சென்சார்னால் ஒரு வோல்டேஜ் ஒரு அவுட்புட் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 சென்சார் இருக்கும்போது ஒரு மெயின், ஒரு கிரவுண்டு, 3 அவுட்புட்னா இது. இப்போ அவுட்புட் நான் பார்த்துலாம். டிபிஎஸ் ஒரு அவுட்புட்னா இது க்ரீன் வித் பிளாக்னா இது, டிபிஎஸ் ஒரு அவுட்புட் இது. அப்புறம் இதில் வந்து இசிஎம்மில் க்ரீன் வித் பிளாக்னா இது டிபிஎஸ் அவுட்புட் இது இது க்ரீன் வித் எல்லோண்ணா மேப்போட அவுட்புட்னா இது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோண்ணா இது இசிஎம்மில் க்ரீன் வித் எல்லோ சரிங்களா. இது முடியுங்களா. அடுத்து பார்த்தா ஐஐடினா இது ஐஐடி பார்த்தீங்கன்னா கிரே வித் ப்ளூ ஐஐடி அவுட்புட்னா இது. இதில் பார்த்தீங்கன்னா கிரே வித் ஐடியோட அவுட்புட்னா இது இப்போ வந்து ஐஐடி டிபிஎஸ்ஸு மேப்பு இது 3 முடிஞ்சது. இது 3 ஒரு சப்ஜெக்ட்னா இது ஒரு அவுட்புட் இது இங்கே ஆன் ஆனால் பிக்கப் ஆயில் கப்ளர்னா இது மேண்ட் வர பிக்கப் ஆயில் கப்ளர் இது. இது பார்த்திங்கன்னா ப்ளூ வித் எல்லோ வித் ஒயிட்னா இது பாருங்க இசிஎம் கப்ளர் ப்ளூ வித் எல்லோ ஒயிட் வித் எல்லோ இது வந்து பிக்கப் ஆயில் கப்ளர்னா இது சிகேபி கிராம் பொசிஷன் சென்சார். நான் பார்த்தீங்கன்னா லீன் ஆங்கிள் சென்சார்னா இது லீன் ஆங்கிள் சென்சார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4.9 டபுள் வோல்ட் அதான் 5 வோல்ட் ஓடணும். இதில் லீன் ஆங்கிள் சென்சார் போகும். இது லீன் ஆங்கிள் சென்சார் கிரவுண்ட்னா இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் ரெட்டு வித் ப்ளூவில் லீன் ஆங்கிள் சென்சார்
நேராக இருக்கும்போது 3 வோல்ட் வரும் அவுட்புட்டு. 5 வோல்ட் போகும், 5 வோல்ட் போகும், ஒரு கிரவுண்ட் ஈசிஎம் கிரவுண்டு போய்டும். நேராக இருக்கும்போது இந்த கொஸ்டின் இருக்கும்போது 3 வோல்ட் இதில் வந்து அவுட்புட்டு நேராக ஈசிஎம் 3 வோல்ட். இந்த வேறு எங்கேயும் போய் நேராக ஈசிஎம் தான் வருது, 3 வோல்ட் வருதுண்ணா இது. அதே இந்த லீனாக்ஸ் இந்த சாயும் போது அது 3 வோல்ட் 1 வோல்ட்டாக ஆகிடுச்சுண்ணா அது. அதுதான் வண்டி ஆஃப் ஆகுது. இதுதான் அந்த வேலை. இது பார்த்திங்கன்னா வீல் ஸ்பீடு அவுட்புட்னா இது ஒயிட்டு. இது வீல் ஸ்பீடு என்ன கேட்டிங்கன்னா, இது வீல் ஸ்பீடு சென்சாருக்கு 5 வோல்ட் போகணும். இது வந்து வீல் ஸ்பீடு சென்சார் ஈசிஎம் கிரவுண்ட். இது க்ரீன் வித் ஆரஞ்சு. இதில் 5 வோல்ட் போகும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா வண்டி ஷார்ட் பண்ணி கீர் போட்டு ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆர்பிஎம் ஃபுல்லாக ரேஸ் பண்ணோம். இதில் ஒரு 3 வோல்ட் தான் அவுட்புட் வெளியே வருது. இல்லை 3 வோல்ட் தான் அவுட்புட்டாக வெளியே வருது. இல்லை இது வந்து வீல் ஸ்பீட் சென்சார் ஃபுல் ஒயிட்டு. இது 12 வோல்ட்டுக்கு மெயின். இது நேராக பவர் காலுக்கு போகணும். இது பவர் காலுக்கு 12 வோல்ட் மெயின் போகணும். பிளாக் வித் ரெட்டு. இது பவர் காலுக்கு கிரவுண்டு ஈசிஎம் கிரவுண்ட் அவுட்புட் போகும். இது ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா போகும். பல்ஸ் காயிலேருந்து இது ரோஸ் வித்து பிளாக் கலர் இல்லை, ரோஸ் வித் பிளாக் தான். இது 2 முடியுது. இல்லைங்களா பவர் காயில் அவுட்புட்டு. இது வந்து 12 வோல்ட் மெயின், ரெட் வித் பிளாக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் வித்து பிளாக் தான் நேரம். ஓகேங்களா. இது வந்து கிரவுண்டு ஈசிஎம் கிரவுண்ட். அது இது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட 12 வோல்ட் மெயின். அது பிளாக் வித் ரெட் வித் பிளாக். இது வந்து இன்ஜெக்டரோட கிரவுண்ட். அது ஈசிஎம் போகிற கிரவுண்ட். அது ஆர்பிஎம் கத்தமே கிரவுண்டு மாறினே இருக்கும் இன்ஜெக்டருக்கு. இப்போ வந்து ரோஸ் வித் க்ரீன். இது கிரவுண்ட். இது ரோஸ் வித் க்ரீன் கிரவுண்ட். இது ஏர் கண்ட்ரோல் வால்வு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மெயின். அது ஓகேங்களா. இது வந்து 12 வோல்ட் மெயின் போடணும். இது வந்து அவுட்புட்னா இது ஐலிங் ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி இந்த காட்டுமா இந்த ஐலிங் ஏர் கண்ட்ரோல் வால்வு. இல்லை 12 வோல்ட் மெயின். அவுட்புட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட்டு. வாங்க சிஸ்டமில் க்ரீன் வித் ஒயிட்டு ஐலிங் ஏர் கண்ட்ரோல் வால்வு. இது இஓடி என்னது, இஓடி அவுட்புட்னது ஈசிஎம் வந்து போகிற அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் மெயின். அதை 4.99 இந்த அளவில் ஒரு 5 வோல்ட் போகணும். எல்லோ வித்து பிளாக் போடனது. இது இஓடி கிரவுண்டு. இது இந்த கிரவுண்டு வந்துடும். க்ரீன் வித்து ஆரஞ்சு 2 இஓடி தானே. இது ஒரே கிரவுண்டு தான், எல்லாத்துக்கும் கிரவுண்ட் போய்ட்டு இருக்குது. இது இந்த கிரவுண்டு அவுட்புட்டு 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா இஓடியில் நம்ம அப்படியே ஹாட் பண்ணி ரேஸ் பண்ணி இப்போ ஹீட் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ஆச்சுன்னா இந்த 5 வோல்ட்டு 3 வோல்ட்டா இல்லை 2 வோல்ட்டா அப்படியே மாறுதுண்ணா. இது நம்ம பின்ன இஓடியில் போட்டுவிட்டோம். ஒரு குண்டிசி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஹீட் ஆச்சுன்னா இந்த 5 வோல்ட் போகுது, ஆனால் ஹீட்டாக வோல்ட் மாறு குறையுது. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மெயின். இது பர்ஜ் வால்யூ போனது. பர்ஜ் வால்யூ இது பர்ஜ் அவுட்புட்னா ஈசிஎம் நேராக வேறு எங்கேயுமே இந்த லிங்க் எங்கேயும் போல் நேராக ஈசிஎம் வருது அவுட்புட். இது ஓகேங்களா. பர்ஜ் வால்யூ இது இன்புட்டு பர்ஜ் வால்யூ 12 வோல்ட். இது அவுட்புட் லைன். இது லெட் பண்ண இந்த கப்ளர் பர்ஜ் வால்யூ கப்ளர். இது ஃபுல் ஆரஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக் 12 வோல்ட் மெயின். இது பர்ஜ் வால்யூ. இது இப்போ என்னது பெண்டிங் இல்லை பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சர்னா. இது ஓட்டு சென்சர் வர கிரவுண்ட். இது க்ரீன் வித் ஆரஞ்சு. இது வந்து ஈசிஎம் பவர் கிரவுண்ட். இது பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சர் அவுட்புட்டு வோல்ட் வரும் இல்லைங்களா. அவுட்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிளாக் வித் எல்லோனா. இது இல்லைங்களா. இந்த ஒரு ஒயர் பெண்டிங். இந்த ஒரு ஒயர் என்ன பெண்டிங் கேட்டிங்கன்னா நம்ம மால் ஃபங்க்ஷன் லைட்டோட கிரவுண்ட். அது இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் கிரவுண்ட். அது ஒயிட் வித் ப்ளூ. ஒயிட் வித் ப்ளூ மால் ஃபங்க்ஷன் லைட். இது இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே தெளிவாக சொல்லிச்சுன்னா. இது சிலது புரியும் சில புரியாதுன்னா நம்மளுடைய வாய்ஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லீனாக்ஸ் இந்த கப்ளர்னா. இது பார்த்தீங்கன்னா கிரே வித் எல்லோ. இதில் வந்து ஒரு 5 வோல்ட் வரணும். அது க்ரீன் வித் ஆரஞ்சு கிரவுண்டு. வோல்டேஜ் வந்துச்சுங்களா, 5 வோல்ட் வந்துச்சுங்களா. சாய் போல் இந்த கிரவுண்டு பாட்லியும் கிடைக்கும். பாட்லியும் போட்டலாம். க்ரீன் வித்து ஆரஞ்சு கீ போட்டதுக்காக பாடி கிரவுண்ட் ஆகிடும் வந்துடும். அது லிங்கோட இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இது வந்து 5 வோல்ட் மெயின். வரேன் பார்த்தீங்கன்னா லீனாக்ஸ் இந்த நேராக இருக்குனது வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் மெயின். இது கிரே வித் எல்லோ அப்புறம் வந்துச்சுங்களா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது அவுட்புட் லைன். இது ரெட் வித் ப்ளூ அவுட்புட் லைனு. எவ்வளோ இது பார்ப்போம்.
இது பார்த்தீங்கன்னா 3.88 லீனியர் சென்சார் நேராக இருக்குது. இது சென்சார் காமிப்பாங்க. அப்படியே லீனியர் சென்சார் சாய்மா இப்போ திருப்புமா லைட்டு திருப்புமா பார்த்தீங்கன்னா அது 1 வோல்ட்டாக மாறும். நேராக இருக்கும். அப்படியே நேராக வந்துன்னா திரும்ப சாய்மா பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டாக மாறும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ப்ளூ ஒரே ஒரு ஒயர் தான் நேராக ஈஸியாக போகும். வண்டி சாயும் போது 1 வோல்ட்டாக மாட்டுதுங்க அது. இல்லை இதுதான் இது லீனியர் சென்சார் தான் ஒர்க் இது.